ஐயோ அத்தை, நான் அன்னைக்கு எதுவும் சமைக்கல. மணி 12 மணி ஆயிட்டு அத்தை. இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை. உங்க பையன் இன்னைக்கு நம்மள ரொம்ப ஏச போறாங்க. டிவில நல்ல ப்ரோக்ராம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு உட்கார்ந்து பார்த்து ரொம்ப டைம் ஆயிட்டு. இப்ப என்ன அத்தை நம்ம பண்ண? இனிமே போய் சமைச்சா எப்படியும் 2 மணி 3 மணி ஆயிரும். என்ன செய்யணுமா? மருமவள பேசாம கடையில ஆர்டர் போட்டுருவோமா? கடையில ஆர்டர் போடணும்னு சொன்னாலே உங்க மகன் தொலைச்சிருவாரு. என்ன பண்ணன்னு இப்ப தெரியலையே அத்தை. ஐடியா, நீ ஏன் கவலைப்படுத? நீ கவலைப்படாம இரு. என் மகனே இப்ப கடையில ஆர்டர் போட்டு நமக்கு சாப்பாடு வாங்கி தருவான் பாரு. நிஜமாவா? என்னத்த சொல்றீங்க நீங்க? சூப்பர் அத்தை. இப்பவே நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். முதல்ல நீ ஆரம்பி. பாருங்க அத்தை, என் வீட்டுக்காரருக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும். நான் தான் இன்னைக்கு சமைப்பேன். பிள்ளை சின்ன பிள்ளையில இருந்து நான் தான் அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவனுக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும். நான் தான் சமைப்பேன் இன்னைக்கு. நான் தான் சமைப்பேன். என்ன ஆச்சுமா உங்க 2 பேருக்கும்? ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? லேய், நீயே சொல்லு. சின்ன பிள்ளையில இருந்து நான் சமைச்சேதானே உனக்கு பிடிக்கும், நான் சமைச்சேதானே நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிடுவேன். இப்போ என்னவோ இவ சமைச்சேதான் உனக்கு பிடிக்கும்னு இவ தான் சமைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் இன்னைக்கு சமைப்பேன். சொல்ல வாட்ட. நான் சமைக்கிறது தானங்க உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளவு நாள் நான் சமைச்சதுதானே நல்லா இருக்கு. எங்க அம்மாவை விட நீ தான் நல்லா சமைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் தான் இன்னைக்கு சமைப்பேன். ஒழுங்கா உங்க அம்மாட்ட சொல்லி நான் சமைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இன்னைக்கு நம்மள பட்னி போட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். அம்மா தாய்களா, நீங்க 2 பேருமே சமைக்க வேண்டாம். நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வாங்கிக்கிடலாம். சரியா? 2 பேரும் உட்காந்து டிவி பாருங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. தயவு செய்து சண்டை மட்டும் போடாதீங்க.